வினாக்களை காணலாம். டேஷ் இதுவே உலகின் மிக பழமையான பங்கு சந்தையாகும். இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டன் பங்கு சந்தை தான் உலகில் மிக பழமையானது. அடுத்து இரண்டாவது கேள்வி, நம் நாட்டில் எத்தனை பங்கு சந்தைகள் உள்ளன? இதற்கு சரியான பதில் 24 பங்கு சந்தைகள் உள்ளன. அடுத்து தன் வணிகர் பங்கு சந்தையில் ஈடுபடுவது. இதற்கு சரியான பதில் தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக தன் வணிகர். அடுத்து நம்பிக்கை அற்ற ஊக வணிகர் என்பவர் யார்? இதற்கு சரியான பதில் கரடி. அடுத்த கேள்வி, நம்பிக்கை உள்ள ஊக வணிகர் என்பவர் யார்? நம்பிக்கை உள்ள ஊக வணிகர், நம்பிக்கை உள்ள ஊக வணிகர் என்பவர் யார்? நம்பிக்கையுள்ள யூக வணிகர் நம்பிக்கையுள்ள வணிகர் யார்? இதற்கு சரியான பதில் காளை என்பது சரியானது. அடுத்து பங்கு பரிமாற்றங்களை பரிவர்த்தனை செய்வது டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் நிதி ஆவணங்கள். அடுத்து பங்குச்சந்தை டேஷ் வியாபாரத்தை அனுமதிக்கிறது. இதற்கு சரியான பதில் பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள். அடுத்த கேள்வி, காளை வணிகர் நம்பிக்கையூட்டுவது. இதற்கு சரியான பதில் விலை ஏற்றம், காளை வணிகர். அடுத்த கேள்வி, பத்திரங்கள் வாங்கப்பட்ட மற்றும் விற்பனை செய்யப்படும் விலை பதிவு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் சந்தை விலை புள்ளிகள். அடுத்த கேள்வி, விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பங்கு சந்தைக்காக ஏற்படுத்தி தரும் அமைப்பு எது? இதற்கு சரியான பதில் செபி, SEBI. இதன் விரிவாக்கம் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த கேள்வி, பங்கு மாற்றகமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்சொன்ன அனைத்தும். முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு, ஊக வணிகத்திற்கான வசதியை தருகிறது, உடனடி சந்தை. அப்போ மேற்கூறிய அனைத்தும். அடுத்த கேள்வி, டேஷ் ஊக வணிகர் முன்னெச்சரிக்கை உடையவர். இதற்கு சரியான பதில் கலைமான் என்பது சரியானது. டேஷ் ஊக வணிகர் முன்னெச்சரிக்கை உடையவர், கலைமான். அடுத்த கேள்வி, தேசிய வர்த்தகத்தின் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் தேசிய அளவிலான பங்களிப்புகளை யாருக்கு வழங்குகின்றன? இதற்கு சரியான பதில் பங்கு சந்தைகள். அடுத்தது ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை VOC என்று எந்த வருடம் அழைக்கப்பட்டது? ஆம்ஸ்டாம் பங்கு சந்தை VOC 1602 ஆண்டு 1602 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் மிக பழமையான பங்கு வர்த்தக நிலையமாக கருதப்படுவது எதுனா ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை, ஹாலந்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து உலகின் மிகவும் பிரபலமான பங்கு சந்தை எது? இதற்கு சரியான பதில் லண்டன் பங்கு சந்தை. அடுத்து ஊக வணிகத்தின் விளைவாக பத்திரங்களின் தேவை மற்றும் வழங்கல் சமமாகிறது. அடுத்தது பங்கு பரிவர்த்தனைகளின் பட்டியலில் காணப்படாத பத்திரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் பட்டியலிடப்படாத பத்திரங்கள். அடுத்த கேள்வி, ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட சந்தை எது? ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட சந்தை எதுனா பங்கு மாற்றகம். அடுத்து பங்கு மாற்றகத்திற்கு தேவைப்படுவது எது? இதற்கு சரியான பதில் அரசின் அங்கீகாரம் என்பது சரியானது பங்கு மாற்றத்திற்கு. அடுத்து பங்கு மாற்றகத்தின் உறுப்பினரின் முகவராக செயல்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் துணை தரகர். அடுத்து இந்தியாவில் பங்கு மாற்றகங்களில் எத்தனை வகையான ஊக வணிகர்கள் செயல்படுகின்றனர்? இதற்கு சரியான பதில் 4 வகையான ஊக வணிகர்கள் செயல்படுகின்றனர். அடுத்து பத்திரங்களை வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே இடைநிலையர்களாக செயல்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் தரகர்கள் என்பது சரியான பதில், தரகர்கள். அடுத்த கேள்வி, பங்கு தொகுதிகள், கடன் பத்திரங்கள் ஆகியவற்றை வாங்கி விற்கும் தனிப்பட்ட வியாபாரிகள் யார்? இதற்கு சரியான பதில் தன் வணிகர்கள். அடுத்து இந்தியாவில் தாராவணிவாலா என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் தன் வணிகர்கள்.
தாராவணிவாலா. அடுத்தது, நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது எது? இதற்கு சரியான பதில் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது எது? எதுனா சூதாட்டம். அடுத்து, பத்திரங்கள் எதிர்காலத்தில் விலையேற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கின்ற ஊக வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? இதற்கு சரியான பதில் ஆ, காளை என்பது சரியான பதில். அடுத்தது, எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் என்ற மனப்பாங்கு கொண்டவர் யார்? இதற்கு சரியான பதில் ஆ, காளை என்பது சரியானது. அடுத்த கேள்வி, பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர் யார்? பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர் கரடி. முக்கியமான கேள்வி, தேசிய பங்கு சந்தை அமைப்பு யாருடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான பதில் ஸ்ரீ M.J. பெர்வானி என்பவர் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது தேசிய பங்கு சந்தை அமைப்பு. தேசிய பங்கு சந்தை எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் நவம்பர் 1992 ஆண்டு. அடுத்து, சாதாரண பங்குகளுக்கான வர்த்தக நேரம் எது? காலை 9:15 9 முதல் பிற்பகல் 3:30 மணி வரை சாதாரண பங்குகளுக்கான வர்த்தக நேரம். அடுத்து, இந்திய பங்கு வைப்பு கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான பதில் 1986 ஆண்டு. அடுத்த கேள்வி, தலால் என்ற வார்த்தைக்கு எந்த மொழியில் தரகர் அல்லது இடைத்தரகர் என்று அழைக்கப்படுகிறார்? இதற்கு சரியான பதில் மராத்தி. அடுத்து, நாட்டின் அனைத்து பெரு நிறுவனங்களுடன் தகவல் தொடர்பின் மூலம் டேஷ் இணைக்கப்படுகின்றன. சரியான பதில் பங்கு சந்தைகள். அடுத்து, புதிய பரிமாற்றங்களுக்கான ஒரு காலநிலையை உருவாக்கும் பொறுப்பை டேஷ் திறன்பட செய்கிறது. இதற்கு சரியான பதில் பங்குச்சந்தை. அடுத்து, பங்கு மாற்றகம் டேஷ் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும். சரியான பதில் ஆ, மூலதன சந்தையின். அடுத்து, டேஷ் கடனாக வழங்கப்படும் பாதுகாப்பு மதிப்பை எளிதில் மதிப்பீடு செய்யலாம். இதற்கு சரியான பதில் ஆ, கடனளிப்பவர் என்பது சரியானது. அடுத்து, டேஷ் என்பது பங்கு பரிவர்த்தனை நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இதற்கு சரியான பதில் ஊக வணிகம். அடுத்தது, டேஷ் அதன் சொந்த கணக்கில் எந்த பத்திரங்களையும் வாங்குவதோ விற்பதோ இல்லை. இதற்கு சரியான பதில் பங்கு மாற்றகம். டேஷ் என்பது தனிநபர்களின் அல்லது குழுக்களின் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத அமைப்பாக இருக்கலாம். இதற்கு சரியான பதில் பங்கு மாற்றகம். பங்கு மாற்றகம். அடுத்த கேள்வி, பங்கு மாற்றம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் வர்த்தக வட்டம். அடுத்து, மின்னணு பலகைகளில் வெவ்வேறு டேஷ் பத்திரங்களின் விலைகள் காண்பிக்கப்படுகின்றன. இதற்கு சரியான பதில் வணிக பத்திரங்களின் விலைகள் காணப்படுகின்றன. அடுத்தது, பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் இயல்பாகவே பிராந்திய அமைப்பில் உள்ளன. டேஷ் பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் இயல்பாகவே பிராந்திய அமைப்பில் உள்ளன. இதற்கு சரியான பதில் 21. டேஷ் சம்பளமும் கழிவும் பெறுவார். இதற்கு சரியான பதில் அதிகாரமளிக்கப்பட்ட எழுத்தார். அடுத்து, டேஷ் கழிவு முகவர் ஆவார். இதற்கு சரியான பதில் ஆ, தரகர்கள். அடுத்து, டேஷ் பத்திரங்களின் விலைப்போக்கினை மதிப்பிடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இதற்கு சரியான பதில் தரகர்கள் என்பது சரியானது. டேஷ் நேரடியாக உறுப்பினர் அல்லாதவர்களுடன் வியாபாரம் செய்ய முடியாது. இதற்கு சரியான பதில் ஆ, தன் வணிகர்கள். டேஷ் என்று அழைக்கப்படும் ஊக வணிகர் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட பத்திரங்களின் விலைகள் வீழ்ச்சி அடையும் என்று எண்ணுவார். இதற்கு சரியான பதில் இ, கரடி என்பது சரியான பதில். இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம். நன்றி.